அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கிறேன். நான் வளமையாக செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு உணவை உங்களுக்கு சூப்பராக செய்து காட்ட போகிறேன். இறைச்சி பொரியல் பீஃப் ஃப்ரைட் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்த்து விடுவோம். இறைச்சி 500 கிராம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி சோஸ் 1 மேசக்கிரண்டி, தனி மிளகாய் தூள் 1 மேசக்கிரண்டி, துண்டு மிளகாய் 1 மேசக்கிரண்டி, உப்பு தேவைக்கேற்ப, கறிவேப்பிலை, எண்ணெய், பழப்புளி ஒரு அளவு, அஜினா மோட்டோ ருசிக்கேற்ப. முதலாவது நாம் பழப்புளி எடுத்தோம். அதாவது ஒரு பெரிய தக்காளி பழம் சைஸில் எடுத்திருக்கேன்னா அதை நல்லா கரைச்சி அந்த பழப்புளி சாறை எடுத்துருவோம். இனி நாம் நல்ல மஞ்சள் தூளெல்லாம் போட்டு இந்த இறைச்சை வந்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து வச்சிருக்கோம். அதை இதுக்கு சேர்த்துருவோம். இப்போ பழப்புளி கரைச்சி எடுத்து வச்ச சாறை இதுக்கு நாம் வடித்து எடுத்துருவோம். அடுத்தது மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் 1 மேசக்கிரண்டி எடுத்து அதை இதுக்கு சேர்த்துருவோம். உப்பு சிறிதளவு, அஜினா மோட்டோ சிறிதளவு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போட தேவையில்லை, நான் போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த கறிவேப்பிலை எடுத்துருக்கேன், இதையும் இதுக்கு சேர்த்துருவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு ரம்பையும் சேர்க்குறேன்னா சேர்க்கலாம். அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இதை வச்சு தண்ணியெல்லாம் விடுற இல்லை, இந்த பழப்புளி சாறுலையே இந்த பீஃப் வந்து சொட்டா ஒரு 7 நிமிஷத்துக்கு சாதாரண ஒரு வெப்பத்தில் இது அவிஞ்சு வரணும். இப்போ இதை நல்லா கிளறி விடுவோம். ஒரு 3 நிமிஷம் இதை நான் இதுக்கு வச்சிருக்கேன். அதாவது தண்ணி விடும். தண்ணி விட்ட பிறகு நாம் முடிஞ்ச அளவு அந்த தண்ணியை நாம் அகட்டிடுவோம். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போடுங்க, அப்போ தான் பொரியலுக்கு வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள் தண்ணியெல்லாம் அதுவாகவே வற்றிட்டு நம்ம கொஞ்சம் திறந்து வைக்க அது வற்றிடும். இந்த தண்ணி லைட்டாக இந்த இதெல்லாம் எடுத்துருவோம் கொஞ்சம். இனி வந்து பாருங்கள் உள்ளுக்கு தண்ணியெல்லாம் அதில் அந்த பழப்புளி சாறு, மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்ந்து அந்த கறி வந்து எல்லாம் வற்றிட்டு நான் அந்த தண்ணியை அகட்டிட்டு இதுக்கு மேலுக்கு போய் இந்த டைமில் பாருங்கள் அடியில் ஒன்றும் இல்லை ஒரு சொட்டு சரி. இந்த டைமில் நாம் எண்ணெயை சேர்க்கப்போம். ஓய் எந்த அளவுக்கு இறைச்சிருக்கோ அந்த அளவுக்கு எண்ணெயை வந்து அதிகமாக போடக்கூடாது. அதுக்கு மேலுக்கு படுற மாதிரி ஊற்றி கொண்டு வாங்க. 1/2 கப் ஆயில் போதும். இந்த அளவுக்கு ஆயில் போதும். கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு இதை வச்சு அடுப்பை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு பொரிய விடுவோம். வடிவாக அது பொன்னிறமாக வடிவாக பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம். அது எப்படி பொரிஞ்சு வருது வடிவாக அடுப்பை கூட்டிடாமல் அளவான இதுக்கு வச்சு இது பொறுங்க. கொஞ்சம் இது ஒரு 10-15 நிமிஷம் நாங்கள் பொரிச்சு எடுக்கிறது. இடைக்கிட ஒரு 1 நிமிஷத்துக்கு கொடுக்கா, 1 நிமிஷத்துக்கு கொடுக்கா இடையில கிளறி விடுவோம். பாருங்க எப்படி பொரிஞ்சு கொண்டு வருதுன்ட்டு. இந்த டைமில் வந்து நாம் பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம். இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு அளவாக மிக ஒரு ஓவராக சின்னதாக கட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஒரு விரல் வைக்கிற அளவுக்கு கட் பண்ணி கொள்ளணும். அப்போ தான் இது சரியான முறையில் வடிவாக வரும் அதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்படி இருக்கேன்னு பாருங்கள். வெங்காயம் வந்து பொரிஞ்சிடக்கூடாது, ஓவராக பொரியக்கூடாது, லைட்டாக ஒரு வதங்கின மாதிரி இருக்கணும். இறைச்சி மட்டும்தான் பொரியணும். இந்த டைமில் துண்டு மிளகாய் 1 மேசக்கிரண்டி, கறிவேப்பிலை, தக்காளி சோஸ் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இனி என்னுடைய பீஃப் பொரியல் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு அடுப்பை ஊற்றி செய்வோம். பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிவாக அளவான முறையில் நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா எண்ணெய் சொட்டும் அடியில் இருக்காது. இன்னும் எல்லாமே இதாகிட்டு இனி அடுப்பை நாம் ஓப் செய்துவோம். ஓப் செய்து போட்டு இது சூடு தணிஞ்சதும் ஒரு டிஷ்ஷுக்கு நீட்டாக வச்சு காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இனி என்னுடைய வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எப்படி பீஃப்
ரைட், எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இறைச்சி பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கே பேச எழுதுல அது சாப்பிடணும் போல தோணுது. இதை மாதிரி கட்டாயம் நீங்கள் செய்து பார்க்க விரும்பினால் நீங்கள் வந்து என்ற நஸ்லா கிச்சனுக்கு போங்க. இதை பார்த்து நீங்கள் செய்து பாருங்கள். இதை மாதிரி வேறொரு நாளைக்கு சிக்கன் இந்த மாதிரியே செய்து காட்டுறேன். அதுவும் இது மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை போல் நாளைய தினம் இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளுனா நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.